அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுறது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். வாங்க இந்த கிளாஸ்லையும் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் கொடுத்து அதிலேருந்து இன்வெர்ஸ் இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ் ஆஃப் என் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு ப்ராப்ளம் பார்த்தோம்னா determine the causal signal x of n having z transform x of z is equal to 1 divided by 1 minus 2 z inverse and 1 minus z inverse whole square கொடுத்திருக்காங்க. வாங்க இதுக்கு எப்படி x of n கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன் மெத்தட் 1 பார்ப்போம். மெத்தட் 1 ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி பார்ப்போம். மெத்தட் 1ல வந்து ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நமக்கு என்ன பண்றதுன்னா x of n என்னன்னு தெரியும். 1 divided by 2 pi j integration x of z z power n minus 1 dz. This is equal to nothing. Finally sum of residues னு தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு x of z என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 divided by 1 minus 2 z inverse into 1 minus z inverse whole square. அப்போ என்ன இருக்கு, இங்கே z inverse இருக்கு, இங்கே z inverse whole power square இருக்கு. அப்போ மேக்ஸிமம் பவர் வந்து z cube வரைக்கும் வரும். அப்போ z cube ஆல மல்டிப்ளை பண்ணி z cube ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ z cube divided by z cube into இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா z minus 2 divided by z னு எழுதிக்கலாம். அதேபோல இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா 1 by z z inverse 1 by z வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா z minus 1 whole square divided by z square னு எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா z into z square வந்து z cube, இந்த z cube இந்த z cube கேன்சல் ஆயிடும். ஃபைனலா எனக்கு என்ன வரும்னா z cube divided by z minus 1 z minus 2 z minus 1 whole square. இப்போ ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து x of n என்ன இருக்கும்னா 1 divided by 2 pi j x of integration x of z க்கு பதிலா z cube divided by z minus 2 z minus 1 whole square into z power n minus 1 dz. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைம் என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா z power n minus 1 plus 3 வந்து plus 2 வரும் divided by z minus 2 z minus 1 whole square dz. இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிடியூஸ் ஆஃப் 2 கண்டுபிடிச்சோம்னா அந்த போல்ஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதுவோம். z power n plus 2 divided by z minus 1 whole square. இந்த இடத்துல z க்கு பதிலா என்ன போடணும்னா 2 போடணும். போட்டா என்ன வரும்னா z பவர் எனக்கு n plus 2 divided by 2 minus 1 whole square வரும். அப்போ z பவர் 2 power n plus 2 divided by 1. This is nothing but n plus 2. This is nothing but 2 power n into 2 power square னு எழுதிக்கலாம். ஃபைனலா ரெசிடியூஸ் ஆஃப் 2 என்ன ஆகும்னா 2 ஸ்கொயர் வந்து 4,
4 into 2 power n வரும். Next residues of 1 கண்டுபிடிக்கணும். Residues of 1 கண்டுபிடிக்கும் போது அதுல என்ன இருக்குன்னா நமக்கு z power square இருக்கு. So already we know that நம்மளுக்கு வந்து integration x of z power divided by z minus a whole square into z இருந்தா இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 pi divided by z power m plus 1 ன்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா எப்படி எழுதிக்கலாம்னா 2 pi divided by m factorial d power m into x of z dz whole power m z க்கு பதிலா a போடணும். ஸோ அந்த ஃபார்மட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ z minus 1 whole ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணா நமக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலி நம்ம 2 pi ஏன்னா அந்த ரெசிடியூஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்க போடலன்னா ஃபைனல் டைம் எனக்கு 2 pi j கேன்சல் ஆகிடும். அதனால போடலை. நம்ம ரெசிடியூஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்கும் போது பார்த்தோம்னா ஆக்சுவலி இங்கே 2 pi jங்கிறத நம்ம ஆல்ரெடி காமனாக இந்த இடத்துல வச்சு டெலீட் பண்ணி தான் ஃபைனலாக சம் ஆஃப் ரெசிடியூஸ்னு கான்செப்ட் சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில். ஸோ அதனால 1 divided by 1 factorial d by dz இந்த இடத்துல x of z க்கு z power n plus 2 divided by z minus 2 இருக்கு. ஸோ z க்கு பதிலாக 1 போடணும் ஃபைனலாக. இப்போ u by v மெத்தடில் நம்ம பண்ணோம். 1 divided by 1 factorial 1 தான். u by v மெத்தடில் பண்ணீங்கன்னா z minus 2 whole square. இங்கே இந்த u பண்ணீங்கன்னா n plus 2 into z power n plus 1 into z minus 2 minus z power n plus 2 into 1 வரும். அடுத்து z க்கு பதிலாக என்ன போடணும்னா 1 போடணும். நம்ம இங்கே ரெசிடியூஸ் ஆஃப் 2 பார்த்தோம்னா z க்கு பதிலாக 1 போடணும். அப்போ இந்த இடத்துல n plus 2 இருக்கும். ஸோ 1 power n plus 1 into 1 power minus 2 minus 1 power n plus 2 into 1 is divided by 1 minus 2 whole square. இது பார்த்தீங்கன்னா n plus 2 1 power anything 1. So 1 minus 2 minus 1 minus 1 வரும் divided by minus 1 whole square. Residues of 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்னா minus n minus 2 minus 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி divided by 1 தான் வரும். ஃபைனலாக minus n into minus 3ன்னு வரும் நமக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், x of n is equal to sum of residuesனு சொல்லியிருப்போம். sum of residues. அப்போ எனக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க 4 into 2 power n minus n minus 3. ஸோ ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷுவல் சிக்னல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷுவல் சிக்னல்னா ரைட் சைடட் சீக்வன்ஸ் தான் எல்லாம் இருக்கும். அப்போ u of n எல்லாத்தையும் சேர்க்கணும். x of n is equal to 4 into 2 power n into u of n minus n into u of n minus 3 into u of n. இதுதான் உங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி x of n கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி ரெசிடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதே ப்ராப்ளத்தை பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி போடுறேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ நம்மளுக்கு x of z என்ன ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா z cube divided by z minus 2 into z minus 1 whole square. இப்போ பவர் வந்து சேமா இருந்தா நம்மளால பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ண, அதாவது டினாமினேட்டர் பவரும் நியூமரேட்டர் கூட சேமா இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா
x of z ரெண்டு சைடு z ஆல் டிவைட் பண்றேன். அப்ப பண்ணனா இந்த இடத்துல z ஸ்கொயர் மட்டும் வரும். இங்க z minus 2 z minus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ எனக்கு பாருங்க இப்போ z ஸ்கொயர் z minus 2 z minus 1 ஹோல் ஸ்கொயர் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுத்தா எனக்கு பாருங்க a divided by z minus 2 plus b divided by z minus 1 plus c divided by z minus 1 whole square வரும். So நம்ம இப்ப cross multiply பண்ணோம்னா a into z minus 1 whole square வரும் plus b into z minus 1 into z minus 2 வரும் plus c into z minus 2 வரும். இப்போ நான் z க்கு பதிலா நான் 1 போடுறேன். 1 போட்டனா 1 square is equal to a வும் b யும் கேன்சல் ஆயிட்டு c மட்டும் இருக்கும். c into 1 minus 2 1 is equal to c into minus 1 அப்ப c is equal to minus 1 அப்ப z is equal to 2 போட்டோம்னா 2 square வரும். அப்ப எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிட்டு இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். a வந்து 2 minus 1 whole square அப்போ 4 is equal to 2 minus 1 1 square 1 அப்ப a. Next compare z square term. அப்ப என்ன வரும்னா லெஃப்ட் சைடுல வந்து z ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கு. ரைட் சைடுல பார்த்தோம்னா z ஸ்கொயருக்கு a இருக்கு. z into z square க்கு b இருக்கு. அதான் அப்ப a plus b is equal to 1. Already we know that a is equal to 4. 4 plus b. இதுல வந்து b பார்த்தோம்னா 1 minus 4 is equal to minus 3. இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா a is equal to 4, b is equal to minus 3, c is equal to minus 1. ஃபைனலா x of z by z வந்து என்னன்னா a divided by z minus 2 plus b divided by z minus 1 plus c divided by z minus 1 whole square. இப்போ இதுல வந்து a வந்து என்னன்னா 4 divided by z minus 2 plus minus 3 divided by z minus 1 minus 1 divided by z minus 1 whole square வரும். So இப்போ x of z நமக்கு வேணும். இப்போ இதை cross multiply பண்ணோம்னா 4 into z by z minus 2 ன்னு எழுதிக்கலாம். This is minus 3 into z by z minus 1 ன்னு எழுதிக்கலாம். This is nothing but 1 into z by z minus 1 whole square ன்னு எழுதிக்கலாம். So already we know that some standard signal z transform என்னன்னு தெரியும்னா z transform of a power n into u of n வந்து z by z minus a or 1 divided by 1 minus a z inverse. About z transform of u of n already we know that z by z minus 1 or 1 minus 1 divided minus a z inverse. Next z okay, another statement z power z transform of n into a power n u of n க்கு வந்து general statement என்னன்னு தெரியும். a z inverse divided by 1 minus a z inverse whole power square னு தெரியும். So இத நம்ம இன்னும் simplify பண்ணோம்னா this term is nothing but a divided by z into z minus a whole square divided by z square. This is nothing but a z divided by z minus a whole square. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேர்மை கம்பேர் பண்ணீங்கன்னா a க்கு பதில் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. அப்போ this term is nothing but a is going to 1. அப்ப நமக்கு வந்து z transform of n into u of n ன்னு வரும். அப்பனா z divided by z minus a 1 whole square. அப்போ நமக்கு வந்து x of n பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து இப்போ z inverse z transform of x of z. அப்ப நமக்கு என்னென்ன வரும்னா
inverse z transform of 4 into z by z minus 2 minus 3 into z by z minus 1 minus z into z minus 1 whole square. இந்த மாதிரி வரும். x of n is equal to 4 into 2 power n u of n minus 3 u of n minus n into u of n. சரிங்களா? இதுதான் நமக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஃபார் யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அதே போல ரெசிடியூஸ் தியரம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சம் அரேஞ்ச் மெத்தடும் போல தெரிஞ்சுக்குங்க இது போல. ஸோ இப்போ இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்கும் எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸோ இதே போல இன்னொரு ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.